வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எலிப்ஸ் எப்படி எசன்ட்ரிசிட்டி மெத்தடில் வரைகிறதுன்னு பார்க்க போறோம். ப்ராப்ளம்: construct an ellipse if the distance between the focus and directrix is 50 mm and eccentricity is 2/3. Also draw the tangent and normal at any point on the curve. கொஸ்டின்ல எலிப்ஸ் டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ், அதாவது நம்மளோட ஃபோக்கஸ் பாயிண்ட் டைரக்ட்ரிக்ஸ் லைன்ல இருந்து 50 mm மார்க் பண்ணணும். அடுத்து எசன்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க 2/3. 2/3 இஸ் லெஸ் தென் 1, இது 1க்கு குறைவாக உள்ளது. ஆல்சோ ட்ரா தி டேஞ்சன்ட் அண்ட் நார்மல், டேஞ்சன்ட் லைன் நார்மல் ட்ரா பண்ணணும். அட் எனி பாயிண்ட் ஆன் த கர்வ், எந்த பாயிண்ட்ல வேணாலும் நம்ம டேஞ்சன்ட் லைன் அண்ட் நார்மல் லைன் ட்ரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ட்ரா எ டைரக்ட்ரிக்ஸ் லைன். ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்றோம், அதுக்கு டி டேஷ்னு நேம் கொடுக்கிறோம். இது டைரக்ட்ரிக்ஸ் லைன். அடுத்து நம்ம ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணணும். ஆக்சிஸ் லைன் நம்ம என்ன, ஒரு ஹரிசாண்டல் லைன், அதாவது டி டேஷ்க்கு என்னவா இருக்கணும், பர்பெண்டிகுலர் லைனா இருக்கணும். சரிங்களா? இதுக்கு நேம் ஏ டேஷ்னு மென்ஷன் பண்றோம். அடுத்து ஃபோக்கஸ் பாயிண்ட் மார்க் பண்றோம். நமக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, டைரக்ட்ரிக்ஸ் லைன் இருந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும், 50 mm டிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்ப இங்க இருந்து 50 mm ஸ்கேல் யூஸ் பண்ணிட்டு 50 mmல ஒரு பாயிண்ட் மார்க் பண்றீங்க. இந்த பாயிண்ட் பாருங்க, இந்த பாயிண்ட் 50 mm மார்க் பண்ற பாயிண்ட் தான் நமக்கு, இந்த பாயிண்ட் தான் நமக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட். அடுத்து இதோட டைமென்ஷன் மென்ஷன் பண்றோம். ஒரு வெர்டிக்கல் லைன் டிரா பண்றோம். அடுத்து ஏரோ லைன் டிரா பண்ணிட்டு இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 50 mm இங்க மார்க் பண்றோம். அடுத்து நம்ம என்ன டிரா பண்ணணும்னா, நம்ம வெர்டெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணணும். சரிங்களா? வெர்டெக்ஸ் பாயிண்ட் இப்ப எசன்ட்ரிசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார் எலிப்ஸ்க்கு 2/3. அப்ப நமக்கு என்ன தெரியும், E = VF / AV. VFங்கிறது distance from vertex to focus, then distance from directrix to vertex. அப்ப நெக்ஸ்ட் இத பாத்தீங்கன்னா, இப்ப இதோட எத்தனைக்கும் 2 டிவிஷன், இது வந்து 3 டிவிஷன். இப்ப கொடுத்துக்கிறது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணணும். 2 + 3 5. தென் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, இந்த டைரக்ட்ரிக்ஸ் லைன்ல இருந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் 50 mm கொடுத்துருக்காங்க. இப்ப எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ் நம்ம டிவைட் பண்ணணும், 5 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணணும். அப்ப நமக்கு இதை டிவைட் பண்ணோம்னா ஈச் டிவிஷன் எவ்வளவு நமக்கு வருது, 10 mm. அப்ப இந்த AF என்ன பண்ணணும்னா 5 டிவிஷனா நீங்க டிவைட் பண்ணணும். ஈச் ஒன் எவ்வளவு, 10 mm டிஸ்டன்ஸ்ல நீங்க டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1, then 2, 3, 4, 5. இப்ப 5 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம இதுல வெர்டெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, VF = 2 டிவிஷன், AV = 3 டிவிஷன். அப்ப A ல இருந்து V எவ்வளவு, 3 டிவிஷன் இருக்கணும். 1, 2, 3. அப்ப இந்த பாயிண்ட் நம்ம என்ன பண்றோம், இந்த பாயிண்ட் நம்ம வெர்டெக்ஸ் பாயிண்டா மார்க் பண்றோம். இது நம்மளுடைய வெர்டெக்ஸ் பாயிண்ட். அடுத்த ஸ்டெப், இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்ல ஒரு வெர்டிக்கல் லைன் டிரா பண்றோம். அதுக்கு நேம் G டேஷ்னு கொடுக்கிறோம். இப்ப அடுத்து என்ன பண்றோம், VF டிஸ்டன்ஸ், இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்ல இருந்து இந்த F டிஸ்டன்ஸை மெஷர், கேம்பஸ் யூஸ் பண்ணிட்டு மெஷர் பண்ணிட்டு தென் இங்க இருந்து ஆர்க் அடிக்கிறோம். இந்த ஆர்க்கு டைரக்டா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த G டேஷை கட் பண்ணோம். மறுபடியும் இதே ஆர்க் என்ன பண்றோம், கீழையும் கட் பண்றோம், கீழையும் கட் பண்றோம். மேலையும் கீழையும் ஆர்க் கட் பண்ணியிருக்கோம். தென் அடுத்து இங்க இருந்து ஒரு இன்க்ளைன் லைன், ஏவுக்கும் G கட் பண்ண லைனுக்கும் ஒரு இன்க்ளைன் லைன் டிரா பண்றோம். அதே மாதிரி கீழே AG டேஷுக்கும் ஒரு இன்க்ளைன் லைன் டிரா பண்றோம். சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த வெர்டிக்கல் லைனை பேஸ் பண்ணிட்டு, அதாவது வெர்டெக்ஸ் பாயிண்ட்ல டிரா பண்ண வெர்டிக்கல் லைன் பேஸ் பண்ணிட்டு நீங்க நம்பர் ஆஃப் டிவிஷனா டிவைட் பண்ணணும். இதுல ஈச் டிவிஷன் 5 mm நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? ஈச் டிவிஷன் 5 mm எடுத்துட்டு நம்பர் ஆஃப் லைன்ஸ் அரௌண்ட்
15 to 20 லைன்ஸ் ட்ரா பண்ணணும். ஏன்னா இது எலிப்ஸுக்கு நமக்கு 2 வெர்டெக்ஸ் பாயிண்ட் வரணும். ஒரு வெர்டெக்ஸ் பாயிண்ட் இங்க இருக்குது. ரிமைனிங் வெர்டெக்ஸ் இந்த எண்டில் வரும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு அரௌண்ட் 15 to 20 வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறோம். 1 2 3 தென் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ட்ரா பண்ணுறோம். தென் இது என்ன எத்தனை டிவிஷன் இருக்கணும், ஈச் ஒன் 5 mm டிஸ்டன்ஸில் நம்ம ட்ரா பண்ணுறோம். இதுக்கு நேம் கொடுக்குறோம். 1 2 3 4 அப் டு நான் 18 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். தென் இந்த 18 லைன்ஸ் வெர்டிக்கல் லைனு இந்த இன்க்ளைஸ் லைனை கட் பண்ணும். அந்த பாயிண்ட்ல நமக்கு 1 டேஷ் 2 டேஷ் 3 டேஷ் 4 டேஷ் அப்படின்னு அப் டு 18 டேஷ் வரைக்கும் கொடுக்குறோம். அதேமாரி கீழே இங்கே கொடுத்துருக்காங்க இந்த லைன் கட் ஆகுதுங்களா, இதுக்கு மறுபடியும் நேம் 1 டபுள் டேஷ் 2 டபுள் டேஷ் 3 டபுள் டேஷ் 4 டபுள் டேஷ் அப் டு 18 டேஸ் வரைக்கும் 18 டபுள் டேஸ் வரைக்கும் நம்ம நேமிங் கொடுக்குறோம். அடுத்து 1 டேஷ் இந்த 1 டேஷ் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறோம். இந்த 1 டேஷ் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிட்டு ஃபோக்கஸ் பாயிண்டில் வச்சுட்டு இந்த 1 டேஷை 1 டபுள் டேஷ் லைனையும் ஆர்க் அடிக்கிறோம். சரிங்களா? அடுத்து மறுபடி இதேமாரி 2 டேஷ் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிட்டு ஃபோக்கஸ் பாயிண்டில் வச்சு ஆர்க் அடிக்கிறோம். அடுத்து 3 டேஷ் எடுத்துட்டு ஃபோக்கஸ் பாயிண்டில் வச்சு 3 டேஸுக்கும் 3 டபுள் டேஸ்க்கும் ஆர்க் அடிக்கிறோம். இதை நம்ம எது வரைக்கும் ட்ரா பண்ணோம், அப் டு 18 டேஸ் வரைக்கும் நம்ம ஆர்க் அடிக்கணும். தென் ஃபைனலாக இந்த ஒரு எண்டு, அதாவது ஒரு எண்டு வந்து இந்த ஆக்சிஸ் லைனை கட் பண்ணும். சரிங்களா? அதாவது நம்மளுடைய வெர்டெக்ஸ் பாயிண்ட் 2 அப்படி அடிச்சுட்டு ஆர்க் அடிச்சுட்டே வந்தோம்னா ஃபைனலாக நமக்கு என்ன ஆகுது, இந்த பாயிண்டில் நமக்கு ஆர்க்கு கட் ஆகுது, ஆக்சிஸ் லைனை கட் பண்ணுது. இதுதான் நம்மளுடைய வெர்டெக்ஸ் பாயிண்ட் 2. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆர்க்கை கனெக்ட் பண்ணுறோம். இந்த ஆர்க்கை கனெக்ட் பண்ண நமக்கு என்ன ஆகுது, எலிப்ஸ் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஃபைனலாக இது நம்மள எலிப்ஸ். சரிங்களா? நம்ம கட் பண்ண எல்லா ஆர்க்கையும் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சில் ஸ்மூத் கர்வாக ட்ரா பண்ணணும். அடுத்து டேஞ்சன்ட் அண்டு நார்மல் லைன். நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, டேஞ்சன்ட் லைன் அண்ட் நார்மல் லைன் அட் எனி பாயிண்ட் ஆன் த கர்வ். நம்ம எந்த கர்வில் எந்த பாயிண்டில் வேணாலும் மார்க் பண்ணிவிட்டு டேஞ்சன்ட் லைன் அண்டு நார்மல் லைன் ட்ரா பண்ணலாம். இப்போ நான் இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த பாயிண்ட்டுக்கு எம் பாயிண்ட்னு நேம் கொடுக்குறேன். இந்த பாயிண்ட் இங்கே நான் பாயிண்ட் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், அதுக்கு நேம் எம்னு கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த எம் பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், எஃப்போட கனெக்ட் பண்ணுறோம். எம்மும் எஃப்பையும் கனெக்ட் பண்ணுறோம். இந்த எம்எஃப் லைனை பேஸ் பண்ணிட்டு இங்கே ப்ரொடக்டர் ஃபிக்ஸ் பண்ணி ப்ரொடக்டர்லேருந்து 90 டிகிரி மார்க் பண்ணி ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம். இந்த லைன் வந்து எம்எஃப்க்கு பர்பண்டிகுலர் லைன். சரிங்களா? இந்த எம்எஃப் பர்பண்டிகுலர் லைன் என்ன பண்ணுது, நம்ம டைரக்ட்ரிக்ஸ் லைனை கட் பண்ணுது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், எம் டேஷ்னு மென்ஷன் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து இந்த எம் டேஷை எம்மோட கனெக்ட் பண்ணுறோம். இது நம்மளுடைய டேஞ்சன்ட் லைன். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு இன்க்ளைன்ஸ் லைன் ட்ரா பண்ணுறேன். எம் டேஷ் கனெக்ட் பண்ணி ஒரு ரெஃபரன்ஸ் லைன் இன்க்ளைன்ஸ் லைன் ட்ரா பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயே நான் என்ன பண்ணுறேன், ஹைலைட் பண்ணி ஒரு டார்க் லைனை நான் என்ன பண்ணுறேன், டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த டேஞ்சன்ட் லைனுக்கு நேம் டி டேஷ்னு கொடுக்கணும். சரிங்களா? அடுத்து நம்ம நார்மல் லைன் ட்ரா பண்ணணும். இந்த நார்மல் லைன் நம்ம எப்படி ட்ரா பண்ணுவோம், நம்மளுடைய டேஞ்சன்ட் லைனுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணது நார்மல் லைன். சரிங்களா? இந்த டேஞ்சன்ட் லைனில் இந்த பாயிண்ட்டுக்கிட்ட ப்ரொடக்டரை யூஸ் பண்ணிட்டு 90 டிகிரி எடுத்துட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். இது நம்மளுடைய டேஞ்சன்ட் லைன். தென் இதுக்கு நேம் என்ன கொடுக்கணும், என் அண்டு என் டேஷ்னு மென்ஷன் பண்ணுறோம். இது நம்மளோட ஃபைனல் கர்வ். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எலிப்ஸ் ட்ரா பண்ணுறோம். எலிப்ஸ் ட்ரா பண்ண வாட்டி டேஞ்சன்ட் லைன் அண்ட் நார்மல் லைன் ட்ரா பண்ணுறோம். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் டயக்ராம். இதுக்கப்புறம் இதுக்கு கீழே சைடில் TD டேஷ் டேஞ்சன்ட் லைன், என் டேஷ் நார்மல் லைன் அண்டு டயக்ராம் கீழே ஃபைனலாக ஆல் டைமென்ஷன் 6 mm எழுதுகிறோம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.